வன்னியர் பிரச்சனையோ பட்டியலின பிரச்சனையோ நாடார் சமுதாய பிரச்சனையோ அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார். கணக்கு நடத்தலைன்னா தமிழ்நாடு இப்போ ஒரு உதாரணமா சொல்றேன், 50 வருஷம் ஆகும் தமிழ்நாடு முன்னேற்றுவதற்குன்னா கணக்கெடுப்பு நடத்தினா 20 ஆண்டுகள்ல முன்னேறும். நீங்க வந்து துல்லியமாக இல்ல, நீங்க அந்த பேர் பிடிக்கலன்னா பேர் மாத்திக்கலாம். சாதி சாதி இல்ல, நீங்க சமூக நீதி கணக்கெடுப்பு எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு பேர் உங்க கலைஞர் பேர் வைக்கணும், கலைஞர் கணக்கெடுப்பு கூட வச்சுக்கலாம். பேர் வேற, கணக்கு வேணும், டேட்டா வேணும். நிறைய இப்போ நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கு, அதெல்லாம் வச்சுட்டு இப்போ ஒரு உதாரணம், 2 கோடி குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த 2 கோடி குடும்பம் 8 கோடி மக்கள், 2 கோடி குடும்பம் அப்ராக்சிமேட்டா. இந்த 2 கோடி வீட்டுக்கும் 2 மாசத்துல நீங்க கணக்கெடுப்பு நடத்தலாம். அதுக்கு தேவை 3 லட்சம் அரசு ஊழியர்கள். அவங்க போய் 2 மாதத்துல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிடலாம். அவங்க போய் கேள்வி கேட்கறது என்னன்னா, முதல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன மதத்தை சார்ந்தவர்கள், அதுல என்ன சாதியை சார்ந்தவர்கள், ஹிந்துன்னா இப்போ என்ன சாதி, சாதினா என்ன உட்பிரிவு இருக்கு, இது ஒரு பக்கம். அடுத்து எத்தனை பேர் இருக்கிறாங்க வீட்டில், அவங்க வீட்டில் எத்தனை பேர்னா இது சொந்த வீடா வாடகை வீடா, இது குடிசை வீடா கல் வீடா ஓட்டு வீடா, அந்த வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அந்த வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருக்குது, பாத்ரூமில் தண்ணி வருதா, வீட்டில் கரண்ட் இருக்கா இல்லை சோலார் இருக்கா, வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை பொறியாளர்கள், எத்தனை அரசு ஊழியர் அரசு வேலைகள், எத்தனை தனியார் வேலை, எவ்வளோ வருமானம் இருக்குது, அந்த வீட்டில் வந்து எவ்வளோ நிலம் வச்சுருக்கிறாங்க, நிலம் ஓனர்ஸா இல்லை கூலி வேலைகளா, இல்லை வீட்டில் டிராக்டர் இருக்கா, கார் இருக்கா, என்ன கார், என்ன மேக், சைக்கிளா பைக்கா, இந்த மாதிரி ஒரு 70 கேள்விகள் கேட்டு டேட்டாவில் ஃபீட் பண்ணுங்க, கம்ப்யூட்டரில் போடுங்க. உங்களுக்கு நாளைக்கு மீனவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா பட்டன் ஆகுனா எத்தனை மீனவர்கள் வரும், எத்தனை குடும்பம் மீனவர்கள் குடும்பம் இருக்குன்னா அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வீடு இருக்குது, எத்தனை பேருக்கு குடிசை இருக்குது, எத்தனை பேருக்கு போட் இருக்குது, எத்தனை பேருக்கு போட் இல்லை, எத்தனை பேருக்கு வந்து சின்ன போட் இருக்குது. இது எல்லாமே டேட்டா. ரிசர்வேஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் சமூக திட்டங்கள் இருக்குது, நலத்திட்டங்கள் இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கணும். ஐடென்டிஃபை பண்ணாதானே உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா சொல்யூஷன் பண்ண முடியும். நீங்கள் ப்ராப்ளமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், நான் தெரிஞ்சிக்கவே மாட்டேன், என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அவர் என்ன நிர்வாகம், என்ன முதலமைச்சர், என்ன சமூக நீதி, என்ன சமூக நீதி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க?